ஆத்மா வணக்கம் சாமி. ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அன்பே சிவம், மனமே குரு. எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 100 வீடியோக்கு மேல போட்டிருக்கோம். ஸோ இத்தனை ஆண்டுகளா இந்த ஆன்மீக பயணத்துல பயணிச்சதுல நிறைய பேர் பொதுவா ஒரு கேள்வி அதிகமா கேட்கப்படுது. அந்த ஒரு கேள்வியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டீப்பா ஆராய போறோம். இதை பத்தி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, என் குரு என்ன சொல்லியிருக்காரு, நான் என்ன சொல்றேன், இதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஏன்னா இது இந்த கேள்வி இன்னைக்கு புதுசா உதித்தது இல்லை. பல ஆண்டு காலமாக இந்த கேள்வி இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, இன்னும் பல ஆண்டு காலங்கள் இந்த கேள்வி கண்டிப்பா இருக்கும். இந்த ஆன்மீக பாதைக்கு வரவங்க எல்லாருக்குமே இந்த கேள்வியை தாண்டி தான் இந்த ஆன்மீக பாதைக்கு வர முடியும். எப்படி நம்ம ஒரு வீட்டுக்குள்ள வரணும்னா வீட்டு வாசப்படின்னு இருக்கும், வாசப்படியை தாண்டி தான் வீட்டுக்குள்ள வர முடியும். இல்ல வீட்டுக்கு கதவுன்னு இருக்கும், ஸோ அந்த கதவை தாண்டி தான் அந்த வீட்டுக்குள்ள வர முடியும்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த கேள்வியை தாண்டி இல்லை இதை கடந்து தான் இந்த ஆன்மீகத்துக்குள்ளேயே நம்மளால எல்லாராலையுமே வர முடியும். ஸோ இதை விரிவா நம்ம ஆராயறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் கத்துக்கணும்னு இருந்ததுன்னா, இல்லைன்னா எப்படி பண்ணணும், என்ன ஏது, இல்லைன்னா இதற்கு ஆரம்பித்ததே இல்லை, அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு உணர்வுகள் இருந்ததுன்னா நீங்க கீழே நம்பர் இருக்கு, எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு எந்த ஆன்மீகம் செட் ஆகும்ன்றது. ஸோ அதை நீங்க எங்க உங்க வீட்டு பக்கத்துல பயிற்சி எடுத்துக்கிறதா இல்லை எங்க எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவோம் பேசிட்டு. இல்லைன்னா நான் நாங்க சொல்லித்தர ஆன்மீகத்தை கத்துக்கணும்ன்ற ரொம்ப ஆர்வம் இருந்ததுன்னா ஸோ அதே கீழே இருக்க நம்பர் தொடர்பு கொண்டீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசிட்டு நாங்க எப்போ இங்க சொல்லித்தரோம்ட்டு நாங்க சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கத்துக்கலாம். ஸோ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு எல்லாமே அனுப்புங்க. இப்ப வாங்க, நான் உங்களுக்கு இதை சார்பா 2 சித்தர் பாடல்களை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேள்வின்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம சித்தர் பாடல்களை பார்ப்போம். நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம், நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளாவார் என் செய்வன் நாட்டினில், நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. இந்த பாடலை கேட்டீங்க இல்லையா? திருமூலர் நந்தி தேவர் மூலியமா தான் எனக்கு சிவன் கிடைச்சாரு. பொதுவா நம்ம இந்த ஆன்மீக பாதைக்குள்ள வரும் பொழுது ஸோ எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி இல்லை என்ன நிறைய கேட்ட கேள்வி என்னன்னா, நான் எப்படி எனக்கு ஏற்ற குருவை நான் தேடுறது, முதல்ல என்னுடைய குரு இவர் தான் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லைன்னா நான் போற குரு நான் என்னுடைய தேடல் என்னுடைய ஆன்மீக பசியை தீர்ப்பாரா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு எழும்புது. ஏன்னா நான் ஆன்லைன்ல யூடியூபை பார்த்து ஏதோ ஒரு தியான பயிற்சியை கத்துக்கிறேன், நிறைய பேர் பேசுறதையும் கேட்கிறேன் ஆன்மீக சொற்பொழிவுகளை. ஆனா என்னுடைய குரு நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன்? ஏன் குரு ரொம்ப ரொம்ப அவசியம் இதுக்குள்ள போறதுக்கு? நான் யூடியூபை பார்க்கறேன், சொல்லியிருக்காங்க, அதை பார்க்கறேன், அதை பார்த்துட்டு நான் தியான பயிற்சி பண்றேன், எனக்கு அந்த அனுபவங்கள் வருது, மறுபடியும் யூடியூப்பை பார்க்குறேன், மறுபடியும் சில விஷயங்கள் சொல்றாங்க, அதை பார்த்துட்டு அதை பயிற்சி பண்றேன், அதுல சில அனுபவங்கள் நல்லா இருக்கு என்று சொல்லப்படுது, இல்லை கேட்கப்படுது. ஸோ இது நீங்க ரொம்ப முக்கியமா என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது.
இந்த உலக வாழ்க்கைக்கான விதையா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து இந்த ஞானத்துக்கான விதையா இருந்தாலும் சரி, ஒரு குரு மூலயமா அந்த தீட்சை என்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா வாங்கணும். ஏன் குரு மூலயமா வாங்கணும்? நானே உட்காந்து பண்ணா எனக்கு வராதா? நானே உட்காந்து பண்ணவங்க இல்லையா அது உலகத்துல? எல்லாருமே குரு கிட்ட இருந்து தான் வந்தாங்க. அப்படி இல்லை. சிறு வயதிலேயே ஞானம் அடைந்தவர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. வயது முதிர்ந்தும் ஞானத்தை தேடி அடைந்தவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. குருவே இல்லாம ஞானத்தை அடைஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் எப்படி அடைஞ்சாங்க? ஏன் நான் மட்டும் குருவை தேடணும்? அவங்க எல்லாம் அந்த முன் பிறவியோடைய தொடர்ச்சியினால இந்த பிறவியில அந்த ஞானத்தை தொடர்ந்தாங்க. இந்த பிறவியில அவங்க ஆரம்பிக்கல. இந்த பிறவியில அவங்க வந்து ஆரம்பிக்கல. நம்ம புதுசா தொடங்குறதா இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா ஒரு குருவுடைய வழிகாட்டுதல் மூலியமா நம்ம வந்து தியான பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதுல நடக்கிற மாறுதல்கள் வந்து ஒரு குருவால கண்டுபிடிச்சு நீ இங்க தப்பு பண்ற, இங்க சரியா பண்றன்ட்டு சொல்ல முடியும். இதுல ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுவா ஒரு குரு ஆகப்பட்டவர், மெய்குருவை பத்தி நான் பேசுறேன், ஆகப்பட்டவர் அவருக்குன்னு ஒரு சக்தி நிலையை வந்து உருவாக்கி வச்சிருப்பார். நீங்க அவர்கிட்ட தொடர்ந்து போகும்பொழுது, நீங்க அவர்கிட்ட தொடர்ந்து வந்து பழகும் பொழுது, அந்த சக்தி நிலை வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்க வந்து தியான பயிற்சியில கொஞ்சம் வேகமா வந்து போக முடியும். இதுக்குதான் வந்து குரு ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். இதையே தான் நான் வந்துட்டு ஜீவ சமாதிகளில் எப்படி வந்து தியானம் பண்ணணும், அங்க இருக்கிற ஆற்றல் வந்து எப்படி வந்து அந்த சமாதியான அந்த ஞானியோடைய ஆற்றலை நம்ம ரிசீவ் பண்ண நான் நிறைய வீடியோ கூட போட்டிருக்கேன். என்ன பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாருங்க. அங்க போயிட்டும் பண்ணும் பொழுது உங்களுக்கு அபரீதமான வந்து ஆற்றல் வந்து கிடைக்கும். இப்ப வாங்க இந்த பாடலை பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம், என்ன சொல்ல வந்திருக்காங்க. நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம். நந்தின்னா குருவின் வடிவம். நந்தியின் அருளினால்தான் இறைவனாகிய சிவநாதனை நாமமும் அவனோடு இணையும் தகுதியும் நம்மளுக்கு கிடைத்தது. அதாவது குரு அருள் இல்லாமல் இறைவனை அடைய முடியாது. நந்தி அருளாலே மூலனை நாடினோம். இங்க மூலன் என்று சொல்லப்படுறது மூல பரம்பொருள். நந்தி அருளால் தான் நம்ம வந்து வெளிப்புற வழிபாட்டை தாண்டி உள்ளே உறையும் மூல சிவனை தேடும் நிலைக்கு வந்து வந்திருக்கோம். நந்தி அருளாவார் என் செய்வன் நாட்டினில். நந்தியுடைய அருள் இல்லைன்னா இந்த உலகத்துல எவ்வளவு அறிவு, செல்வம், சாதனை இருந்தாலும் அது வந்து ஆன்மீகத்திற்கு எதுவுமே உதவாது, பயனற்றவை ஆகிவிடும். நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே, எனக்கு நேரடியாக நந்தி வழிகாட்டியாக இருந்து தவறான பாதையில் விழாமல் காத்து ஞான பாதையில் நிலை நிறுத்தினார். இது வந்து திருமூலர் உடைய பாடலு. அவர் தனிப்பட்ட அவருடைய அனுபவத்தை வந்து சொல்லியிருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க, திருமூலர் எவ்வளவு பெரிய ஞானி, அவரே வந்து நந்திய வந்து குருவா ஏத்துக்கிட்டு, நந்தி இல்லைன்னா என்னால வந்து எதுவுமே பண்ணிருக்க முடியாது. நந்தி தேவரையே குருவா ஏற்றுக்கிட்டு, அவர் இல்லைன்னா எனக்கு மூலனை பார்க்கிற அனுபவிக்கிற வழி கிடைச்சிருக்காது. அவர் இல்லைன்னா என்னை வந்து இந்த உலக வாழ்க்கையில சுழற்சியிலிருந்து காப்பாத்தி இருக்க முடியாது. அவர் வந்து என்ன அவ்வளோ அழகா வந்து மூலனிடம் வந்து என்னை கூட்டிட்டு போனாரு என்று வந்து கிளியரா சொல்லியிருக்காரு. இதுதான் குருவின் அவசியம். இதேதான் வந்து நந்தி தேவரை திருமூலர் குருவா வந்து வச்சு பண்ணியிருக்காரு. அவருடைய அனுபவம், அவருடைய குருக்கும், நந்தி தேவர் என்ற குருக்கும் அவருக்கும் இந்த தொடர்பு, அந்யோன்யத்தை அழகா வந்து 4 வரியில் அடிக்கிருக்காரு. இதே இன்னொரு பாட்டிலேயே வந்து சொல்லியிருக்காரு அவரு. அவர் இதே மாதிரி அவர் நந்தி தேவரை பத்தி
பற்றியும் அவருடைய குருவா வந்து என்னென்ன பண்ணாருன்றது அழகா சொல்லியிருக்காரு. வாங்க நம்ம அந்த பாடலையும் பார்ப்போம். நந்தி திருவடி நான் தலை மேற்கொண்டு புந்தியின் உள்ளே புக பெய்து போற்றிசை தந்தி மந்தி புனை அரணொடி நாள் துழல் சிந்தை செய்து ஆகமம் செப்பல் உற்றேனே. அதாவது இந்த பாட்டுல என்ன சொல்ல வர்றாருன்னா, நந்தி திருவடி நான் தலை மேற்கொண்டு, நந்தியாகிய குருவை திருவடிகளை தலையை ஏற்றிக் கொள்வது என்றால் அகங்காரத்தை முற்றிலும் ஒழித்து முழு சரணாகதி அடைவது. நான் என்ற உணர்வை விட்டு குருவே என் தலை ஆசான் என்ற நிலையை அடைகிறது. குந்தியினுள்ளே புக பெய்து போற்றிசை. குந்தி என்றால் புத்தி என்று அர்த்தம், அறிவுன்னு சொல்லுவாங்க. குருவின் திருவடியை வெளியில மட்டும் இல்லாம உள்ளுணர்வுக்குள் பதிய வைத்து எல்லாவற்றிலும் அவரையே போற்றி நிலைநிறுத்த வேண்டியது. தந்தி அரணடி மதிப்புணல் நாள்தோறும். தந்தி மதிப்புனை அரண் என்று சொன்னா பிறை சூரிய சிவம் பெருமான் என்று அர்த்தம். அவருடைய திருவடிகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து அனுபவித்து தியானித்து வாழ்வதே உண்மையான வாழ்வு என்று சொல்றாரு. சிந்தை செய்து ஆகமம் செப்பல் உற்றேனே. ஆகமம் என்றது சைவ நூல்களில் உச்ச நூல். திருமூலர் சொல்லி இருக்கிறது, நான் இந்த ஆகம தத்துவத்தை வெறும் சொல்லாக அல்ல சிந்தையில் செய்து அனுபவமாக எடுத்து சொல்கிறேன். அதாவது இது வெறும் புத்தகம் ஞானம் இல்லை, இது முழுதும் அனுபவ ஞானம் என்று சொல்லியிருக்கார். ஸோ எவ்வளவு அழகா அவருடைய 2 பாடல்களையும் ஒரு குருவின் அவசியம், குருவை அவரை எப்படி பார்த்தாரு, அதே மாதிரி அவருடைய அனுபவங்களை அவர் எவ்வளவு அழகா ஒரு நூலா எழுதி வச்சிருக்காரு. இது வெறும் புத்தக ஞானம் இல்லை, இது முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவங்களை தான் நான் இந்த புத்தகத்துல 3000 பாடல்களா கொடுத்துருக்கேன். இதுல 2 விஷயம் நம்ம ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது. அவ்வளோ பெரிய ஞானியாக இருந்த திருமூலரே அவருடைய குருவை எவ்வளோ அதிகமா போற்றி இருக்காரு. 2வது விஷயம், நான் பொதுவாகவே என்கிட்ட தியானம் கற்றுக்க வரவங்க கிட்ட சொல்லுவேன், நிறைய அனுபவங்களை சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தது, எனக்கு இந்த மாதிரி நல்லா இருந்தது, இந்த மாதிரிலாம் அனுபவம் கேட்டது, இதுல வந்தது கேட்டது, சில விஷயங்கள் காதுல எல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட டைரியை வச்சுக்கோங்க. அந்த டைரியில அந்த அனுபவங்களை டேட்டை போட்டு டைமை போட்டு எழுதிக்கிட்டு வாங்க. யாருக்கிட்ட உபதேசம் வாங்கினீங்க, இல்லை யாருக்கிட்ட தீட்சை வாங்கினீங்க, உங்களுடைய குரு யாரு, எப்பத்திலிருந்து தொடங்குனீங்க, தொடங்கும் போது உங்க மனநிலை எப்படி இருந்தது, வர அனுபவங்கள் எப்படி இருந்து, காலம் போக போக அனுபவங்கள் எப்படி வந்துகிட்டு இருக்கு, என்ன காட்சிகள் தெரியுது, எல்லாத்தையுமே எழுத சொல்லுவேன். அதே தான் இங்க திருமூலர் அவருடைய பாடல்ல நம்மளுக்கு சொல்லியிருக்கிற இந்த புத்தகம் ஜஸ்ட் ஒரு புத்தக ஞானம் இல்லை, இது என்னுடைய முழுக்க முழுக்க அனுபவங்களை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு 3000 என்று சொல்லி பாடியிருக்காரு. எவ்வளவு அழகான பதிவு இல்லை? ஸோ ஒரு குரு எவ்வளவு முக்கியம், ஒரு குருவாக இருப்பவரை நாம் கொண்டாட வேண்டும், அது ரொம்ப ரொம்ப அவசியம். 2வது, நம்மளுடைய ஞான அனுபவங்களை நம்முடன் வைத்துக் கொள்ளாமல் அதை எழுதி வைக்கும் பொழுது, இப்ப திருமூலர் எத்தனையோ 100 ஆண்டு காலம் வருஷங்களுக்கு முன்னாடி அவர் எழுதி வச்சது இன்னைக்கு நம்ம படிச்சு இதை பத்தி பேசுறோம்னா, நம்ம இந்த மாதிரி நம்ம அனுபவங்களை எழுதி வைக்கும் பொழுது நம்ம சந்ததிகள் பல 100 ஆண்டு காலம் கழித்து படிச்சு பார்த்து பழகும்போது, இந்த மாதிரி ஒரு பயிற்சியை பண்ணுங்க. இதை தான் நம்ம இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கிட்டு போறது. படங்கள் பார்ப்பதினாலோ, நண்பர்களோடு வெளியில் சுற்றுவதாலோ, இந்த உலக வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறதாலோ நம்மால் எதையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லவே முடியாது. இது நம் முன்னோர்கள் நம்மளுக்காக கொடுத்த பொக்கிஷம்.
இந்த பொக்கிஷம் என்ற ஞானத்தை நாம் எவ்வாறு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறோம், அதுதான் நம்மளுடைய தலையாய கடமையா இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்பே சிவம், மனமே குரு. எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள். ஓம் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகளே சரணம் சரணம் சரணம். அன்பே சிவம், மனமே குரு. மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கி தாயை காட்டி தந்தையுடன் சேர்த்து தூய ஒளி கலப்பி அருள் புரிய வேண்டும் குருவே. சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளே சரணம் சரணம்.